இடஒதுக்கீடு அப்படின்றத நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? எல்லாருமே ஆதரிக்கிறாங்க தான் சார். ஆனா இப்போ வந்து இருக்குல்ல சார், இப்போ 30 மார்க் இல்ல 32 மார்க்ஸ் எடுத்தா எஸ்சிக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல சார். ரிசர்வேஷன் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு சரியா தெரியல. ரிசர்வேஷன் வந்து 69% தமிழ்நாட்டுல இருக்கு. பிசிக்கு 30% இருக்கு, எம்பிசிக்கு 20% இருக்கு, எஸ்சிக்கு 18% இருக்கு, எஸ்டிக்கு 1% இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிசில புவரா இருப்பாங்க, எஸ்சில ரிச்சா இருப்பாங்க. பட் பிசில இருக்கவங்களுக்கு கிடைக்காதது எஸ்சில கிடைக்குதுன்னு சொல்றீங்க. இப்ப உங்களுடைய கன்சர்ன் என்னன்னா, இப்ப பிசில வந்து ரொம்ப புவரா இருக்காங்க, ஆனா அவங்க வந்து எஸ்சில இருக்கிறவங்களோட விட அதிக மார்க் எடுத்திருக்காங்க. ஆனா எஸ்சில இருக்கவங்க ரிச்சா இருந்தாலும் ரிசர்வேஷனால உங்களுக்கு கிடைச்சிருது நீங்க நினைக்கிறீங்களா? அது நான் வந்துட்டு அதை வந்து ஏன் அவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படிங்கறது என்னோட இதோட கண்டிஷன் ரொம்ப வர்ஸ்டா தேவை. என்ன வர்ஸ்டா போயிட்டு இருக்குன்னு கேக்குறேன். ஏன்னா எஸ்சிக்கு வந்து வர வர அதிகமாகிட்டே இருக்கு. புரியுதா? அவங்க பாவம்ல பண்றப்போ ஜெனரல் கேட்டகரிலாம் யாரு பாவம்னு நினைக்கிறீங்க? ஆண்டாண்டு காலமா ஒரே சமூகத்தை படிக்கணும், வேலை பார்க்கணும் இருந்தப்ப மத்த சாதி படிக்கணும், மேன்மைக்கு வரணும்னு கொண்டு வந்தது ரிசர்வேஷன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிசிக்கு 30% இருக்குன்னா பிசிக்கு இருக்கவங்களுக்கு 30%. உங்க பிசிக்குள்ளேயே தான் போட்டி. நீங்க எஸ்சில போய் பார்க்க கூடாது. எஸ்சில 18% இருக்குன்னா எஸ்சில இருக்கவங்களுக்கு தான் போட்டி. நீங்க வந்து எஸ்சிக்கும் பிசிக்கும் ஏன் கம்பேரிசன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா ஒரு நல்ல டிபேட் இது. வந்து நான் எதிர்பார்க்கல, அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளவு தூரம் காத்திரமாக இளைஞர்கள் பேசுறாங்கன்றது இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப பெருமை. எல்லாரையுமே நான் பாராட்டுறேன். ரொம்ப சந்தோஷம்.